புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை மாணவ மணிகளே, சென்ற முறையும் உங்களிடத்திலே இலகுவாக மனநமிட்டுக் கொள்வதற்கும் கல்வியை இலேசுபடுத்துவதற்குமான ஒரு ஆலோசனை வழிகாட்டுதலை உங்களோடு பேசிக்கொண்டதாக எனக்கு ஒரு ஞாபகம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று உங்களோடு நாம் நம்முடைய எதிர்காலத்தை செவ்வனிட்டு நல்ல ஒரு வினைத்திறனுள்ள ஒரு மாணவியாக மாறுவதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நிகழ்ச்சியிலே உள்ளடக்க இருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக உங்களுடைய ஆசிரியர் உங்களை பற்றி சொல்லியிருந்தார். உங்களுக்கு கோபத்தை அடக்க ஆலோசனை வேண்டும், கவலையை மறக்க ஆலோசனை வேண்டும், அன்பு தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஆலோசனைகள் வேண்டும் என்பதை உங்கள் சார்பாக உங்களுடைய ஆசிரியர் கேட்டிருந்தார். அதனையும் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே உள்ளடக்க உத்தேசித்துள்ளேன். முதலில் அன்புள்ளவர்களே, நம்முடைய மறுமை வாழ்க்கையும் இம்மை வாழ்க்கையும் சிறக்க வேண்டுமாக இருந்தால், நல்ல முறையில் இருக்க வேண்டுமாக இருந்தால், நம்மிடத்திலே முழுமையான ஈமான் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முழு இலக்காக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு பிள்ளைக்கிட்ட நீ நாளைக்கு என்ன ஆக போகிறேன்னு கேட்டால், டாக்டர் ஆக போகிறேன், டீச்சர் ஆக போகிறேன், வேறு பெரிய ஒரு இன்ஜினியர் ஆக போகிறேன்ன்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். நம்ம முஸ்லீம் ஆகணும், அது புரதமற்றது எல்லாமே. நல்ல ஒரு முஸ்லீம் ஆகணும், நல்ல மனிதன் ஆகணும். அப்போ நம்மக்கிட்ட முதல் இருக்க வேண்டியது ஈமான். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து, அதுலேயும் நம்ம முஸ்லீமாக பிறந்து, நம்ம முஸ்லீம் இல்லாமல் மௌத்தாயிட்டம் என்றால், அல்லது ஈமான் இல்லாத நிலையில், தொழுகை இல்லாத நிலையில் மௌத்தாயிட்டம்னு சொன்னால், நம்முடைய மறுமை வாழ்க்கை ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விடயமாக பெய்த்திரும். நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான், மரணம் இருக்குது, மறுமை ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம். அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறத நம்முடைய முழு நோக்கமாக இருக்கணும். இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து நமக்கென்று அல்லாஹ் தஆலா நிர்ணயித்த அந்த அஜல் காலம் வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு மரணிக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம தேட வேண்டியது மறுமை வாழ்க்கையில் சிறந்த ஒரு லைஃபை தான். இப்போ நாங்கள் படிக்கிறோம், படித்து நம்முடைய இலக்கு ஒரு டிகிரி எடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ A லெவல் படித்து யூனிவர்சிட்டி போய் டிகிரி முடிச்சுக்கிட்டு வரக்குள்ள 22 வயசு ஆகிடும். அதுக்கு பிறகு தொழிலுக்கு காத்துக்கிரிக்கணும். டிகிரி முடித்தா உடனே ஜொப்பு கிடச்சிருமா? தொழிலுக்கு காத்திக்கணும். ஒரு சிலருடைய லக்கு அடுத்த வருஷம் கிடைக்கும், ஒரு சிலர் டிகிரியை கையில் வச்சுக்கிட்டு அலைகிறாங்க, 5 வருஷமாக போச்சு. இப்படியோ ஒரு 25 வருஷத்தில் தொழில் கிடைக்குதுன்னு வைங்களேன். 25 வயசில் தொழில் கிடைக்குது. 25 வயசில் தொழில் கிடைச்சாலும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இன்னொரு 35 25 வருஷம்தான் திரும்ப என்ன செய்ய போகிறோம். 35 வருஷம் நாம் என்ன செய்கிறோம், திரும்ப நாம் என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோம். 35 வருஷம்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கவர்மெண்ட் ஜாப் செய்ய போகிறோம். அது பிறகு பென்ஷன் ஆயிரும், அது பிறகு இனி முடிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சு மவுத்தாயிடுவோம், அவ்வளோதான். அப்போ ஒரு 35 வருஷமாக நம்ம தொழில் செய்கிறதுக்காக வேண்டி 25 வயசு வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அந்த தொழிலும் கிடைக்கும், கிடைக்காமோடும், நிரந்தரம் இல்லாமல் இருக்கும், என்ன ஏதோ உண்டு. ஆனால் முடிவே இல்லாத அந்த மறுமை வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இங்கே ஒரு 50-60,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். சரி, ஒரு 5 லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னு வைங்களேன், பெரிய ஜொப்பு. அப்படியெல்லாம் இங்கே கிடையாது. நான் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் பெரிய சம்பளங்கள் இருக்கும். ப்ரைவேட் கம்பெனியில் போய் ப்ரைவேட்டாக வேலை செஞ்சால் ஒரு 5-10 லட்சம் எல்லாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான்.
அப்போ இப்படி நாங்கள் சம்பளம் எடுக்கிறதுக்கு இந்த 25 வருஷமாக நம்ம படிக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மறுமை வாழ்க்கைங்கிறது 25-30 வருஷமா முடிவே இல்லாத வாழ்க்கை. அதுக்கு முடிவு இல்லைம்மா, வாழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். அங்கே வயசு போகிறதில்லை, இளமையாகவே இருந்துக்கிட்டே இருப்பேன். எல்லாம் இளமையாக ஒரே வயதை ஒத்தவர்களாகத்தான் என்ன செய்வாங்க, அந்த மறுமையில் சொர்க்கவாதிகள் இருப்பாங்க. அவங்களோட அழகு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அவர்களுடைய அழகு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், வித்தியாசமாயிட்டே இருக்கும். இதே அழகு இல்லை, அது அழகு கூடிக்கிட்டே இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அழகு என்ன செய்யும், கூடிக்கிட்டே இருக்கும். அங்கே கஷ்டம், வேதனை, துக்கம் எதுவுமே இருக்காது. நோய் இருக்காது, பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, சளி சிந்தாது, உமிழ்நீர் வராது, வெளிவாசல் தேவைகள் எல்லாம் இருக்காது. நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு ஏப்பம் விடுவாங்க, செமிச்சிடும். அந்த ஏப்பம் கூட கஸ்தூரி வாசனையாக வீசும், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு பழத்தை எடுத்து ஒரு கடி கடித்தா அடுத்த கடி அதே டேஸ்ட்டில் இருக்காது, அது வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு பழத்தை எடுத்தால் நல்லா இருக்குன்னு ஒரே டேஸ்ட்டில் தானே திங்க போகிறோம். இன்னொரு பழம் தாங்கண்டாலும் அதுவும் அந்த டேஸ்ட்டில் தானே இருக்கேன். அந்த பழத்துக்கு அதான் டேஸ்ட். கருத்த கோழி மாம்பழத்துக்கு இதான் டேஸ்ட், விளங்கிட்டா? அப்போ ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். பச்சை ஆப்பிளுக்கு ஒரு டேஸ்ட்டு, சிவத்த ஆப்பிளுக்கு ஒரு டேஸ்ட்டு, என்ன ஃபயாஸ்ட் ஃப்ரூட்டுக்கு ஒரு டேஸ்ட்டு இருக்குது தானே, மாதுளம்பழத்துக்கு இந்த டேஸ்ட்டு. ஆனால் சொர்க்கத்து கனிகள் அப்படி இல்லை. ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது குலைகள் கனிகள் நிறைந்த மரங்கள் அந்த சொர்க்கத்தில் உண்டு. அந்த சொர்க்கவாதிகளுக்கு அது குனிந்து கிளைய கிட்ட தரும். அப்படின்னு நம்ம அந்த பழத்தை சாப்பிடணும்னா அந்த கப்பே அப்படியே நம்ம கிட்ட வந்துடும், நம்ம அதை பறித்து சாப்பிடலாம். இதை இப்படித்தான் சமைச்சு சாப்பிடணும், இதை இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா அது அப்படியே தயாராகி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த ஆற்றின் குவளைகள் மிதந்து கொண்டிருக்கும். முத்துக்களை போன்ற சிறுவர்களை அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கவாதிகளுக்கு சேவன்களாக வைத்திருப்பார். அந்த சிறுவர்கள் அவர்களுக்கு பரிமாறுவார்கள். அரியாசனங்களில் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து வீட்டிலிருந்து பேசிக்கொண்டே அங்கே சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள். குடும்பமாக நம்ம இருக்கலாம். நம்ம உம்மா, வாப்பா, தாத்தா, தங்கச்சி எல்லாருமே களிமா சொல்லி எல்லாருமே சொர்க்கவாதியாக இருந்தால் நம்ம எல்லாரையுமே அங்கே என்ன செய்யலாம், பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்து மரங்களை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், ஒரு மரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு மரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு மரம் எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். சொர்க்கத்து மரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது முதல்ல நீங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு. இந்த மரங்களில் பொறுமதி நமக்கு தெரிகிறதில்லை. இந்த மரங்கள் இதைத்தானே, இதில் பொறுமதி நம்ம காலால் தட்டிட்டு போகிறோம், தெருவில் முளைச்சிக்கிட்டு இருக்குது. மரங்களின் பொறுமதி சாதாரணமாக இன்றைக்கு சில வசதியான இடங்களில், பெரிய பெரிய இடங்களில் சட்டியில் மரங்கள் வச்சுருக்காங்க, ஸ்டைலான மரங்கள். நமக்கு அதில் விலைகள் தெரியாது. அந்த விலைகள் எப்படி தெரியுமா? ஒரு மரம் 80 லட்சம் ரூபாயோட மரம், 1 கோடி ரூபாயோட மரம் எல்லாம் இருக்குது. ஒன்றுமே இல்லை, சும்மா காய்க்கிற பழுக்கிறல்ல, கொஞ்சம் ஸ்டைலான மரம். அந்த மரத்துக்கு விலை 80 லட்சம், 1 கோடி, 2 லட்சம், 3 லட்சம். இந்த சின்ன பூச்சட்டியில் எவ்வளோ உயரத்தில் மரம் 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு, விளங்கிட்டா? நேச்சுரல் மரம், சொர்க்கத்து மரம் எவ்வளோ பொறுமதியாக இருக்கும். அந்த மரத்தை சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேகமாக ஓடக்கூடிய குதிரையில் ஒரு குதிரை வீரன் ஏறி இருந்து அந்த மரத்தின் அடியில் இருந்து 100 வருஷமாக ஸ்டொப் இல்லாமல் ஓடிட்டே இருக்கான். 100 வருஷம் ஓட முடியுமா? இடையில நிற்கணும், தூங்கணும், எழும்பணும், சாப்பிடணும், பாத்ரூம் போகணும், எவ்வளோ வேலை இருக்கும். ஒன்றுமில்லை, ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஸ்பீடு சொல்கிறது ஹோர்ஸ் பவர் என்று தான், குதிரை வேகம் அப்படி தான் சொல்லு. ஏன்டா உலகத்திலேயே குதிரை தான் வேகமாக ஓடுது. அந்த வேகமாக ஓடுற குதிரையில் ஒருத்தன் வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறான், 100 வருஷம் ஓடுறான். வருஷம் 100 முடிந்து விடும், அந்த மரத்தின் கிளையை விட்டு அது தாண்டி இருக்காது. இதுதான் ஒரு மரம் என்றால் எவ்வளவு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம், மரம் அப்படியே நெருக்கி இருக்குமா? ஒவ்வொரு மரமும் தள்ளி தள்ளி இருக்கணும்.
அந்த மரங்கள் இருக்கிற இடம் எவ்வளோ பெருசாச்சு, 100 வருஷமாக ஓடி ஒரு கிளையே தாண்ட முடியலாட்டி மற்ற பக்கமாக ஒரு 100 வருஷம், இந்த பக்கமாக ஒரு 100 வருஷம், அந்த பக்கமாக 8 திசையிலேயும் 100 வருஷமாக ஓடினாலும் மரத்தின் கிளையை தாண்ட முடியலையே. அப்போ அந்த பூமி எவ்வளோ, ஒரு மரத்துக்கு இவ்வளவு என்றால் நம்ம ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் ஒரு மரம் நாட்டப்படுமே. அப்போ எவ்வளவு மரங்கள் இருக்கும், அந்த மரத்துக்குரிய நிலம் எவ்வளவு இருக்கும், ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கம் எவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு சொர்க்கம் அது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களாம், யா அல்லாஹ், சொர்க்கத்திலேயே ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் யா அல்லாஹ்னு கேட்டாங்களாம். சொர்க்கத்தில் ஆக குறைஞ்சது, பாவம் நன்மைகள் செய்யாமல் கலிமா மட்டும் சொன்ன காரணத்துக்காக ஒருத்தன் கடைசியாக சொர்க்கம் போவான்ல, அவனுக்கு கொடுக்குற சொர்க்கம் எப்படி இருக்கும், எவ்வளவுக்கு இருக்கும் என்று கேட்டாங்களாம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறானா, மறுமையில் கேள்வியான கேட்டு சொர்க்கம் போகிறாக்கள் எல்லாம் போய் நரகம் போகிறாக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த நரகத்தில் களிமா சொல்லி அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் பாவத்துக்காக நரகத்துக்கு போனாக்கள் அல்லாஹ் தஆலா திருப்பி திருப்பி எடுப்பான். மற்றாக்கள் நிரந்தரம் எடுத்துடுவாங்க. அவங்க களிமா சொல்லிக்காங்க, ஈமான் கொண்டிருக்காங்க, ஆனால் என்ன செய்யலை, தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, தர்மங்கள் செய்யலை, பாவங்கள் செஞ்சிருக்காங்க. இப்படி அவங்களுக்கு அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்க தூக்கி எடுக்கப்படும். அப்போ களிமா சொன்னால் எப்படியோ சொர்க்கம் போய்த்திடலாமன்றோடு பாவம் செஞ்சுட்டு போகக்கூடாது. நரகத்தில் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா, இருக்க முடியுமா? நம்மளை நெருப்பு ஒரு செகண்ட் நம்மளை நெருப்பு பட்டால் நம்மளால் தாங்க முடியுமா? ஒரு ஆளுக்கு வந்து திடீரென்று நெருப்பு பிடிச்ச உடனே ஆளை என்ன செஞ்சிட்டாங்க, திடீரென்று என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு 1 2 அவ்வளோதான், ஆளை காப்பாற்றியாச்சு. வாழ்க்கை பூரா அவர் கஷ்டப்படுவார். அந்த 2 செகண்ட் நெருப்பு பிடிச்சதுக்கு அவர் வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவார். சில நேரம் மௌத்தாகிடுவார். உலகத்து நெருப்பு இப்படி என்ற மறுமை நெருப்பு ஒரு செகண்ட் தாங்க முடியாத இந்த உலக நெருப்பை பார்த்துட்டோம். நரக நெருப்பு எப்படி இருக்கும், இதை விட எத்தனை மடங்கு அது ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். அந்த நரகத்தை சிம்பிளாக நினச்சி ஒரு சிலர் சொல்கிறேன், அது நாங்கள் ஒரு காலம் சொர்க்கம் போவோம் தானே, இதெல்லாம் கதைக்கிறதா, சாத்தியமா, உன்னால் முடியுமா, ஏழுமா, சும்மா அந்த நெருப்புக்குள்ளே போய் நிற்க முடியுமா, ஏழுமா? ஒரு பெரிய ஒரு குப்பை பற்ற வைக்கக்குள்ளே நம்மளோட வீட்டில் அப்படியே நெருப்பு எழும், பக்கத்தில் போய் இன்னொரு குப்பையை கொட்டையெல்லாம் இருக்கிறோம் நாங்கள் பக்கத்தில் போய், இதுக்கே அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சிம்பிளாக சொல்கிறாங்க. சரி, அதிலேயே இருந்து கஷ்டப்பட்டு பல காலம் அதில் இருந்துட்டு கடைசியாக ஒருத்தர் நரகத்திலேருந்து வருவான், கருத்து போயிருப்பானா. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த மாவுல் ஹயாத்ங்கிற ஒரு ஒரு நீர் தடாகம் இருக்குமா, அதுக்கு பேர் மாவுல் ஹயாத். அதில் மொழிபெயர்ப்பு என்ன, ஜீவ நீர் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அந்த தண்ணியில் இறங்கி குளிங்க அப்படின்னு சொல்லுவான். அவர் அந்த தண்ணியில் அப்படியே இறங்குவார். இறங்கி அப்படியே என்ன செய்வார், வெளியிரண்டு அப்படியே அந்த பாவத்தை எல்லாம் கரைச்சி அந்த கருப்பெல்லாம் நீங்கி அப்படியே வெளியில் வந்துடுவார், நிமிர்ந்துடுவார். இப்போ அல்லாஹ் அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டான், வெளியில் வந்துட்டார். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதுஹப் உதுகுலில் ஜன்னா, போய் சொர்க்கத்துக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷம். அப்படியே இவருக்கு போவார். போனால் அல்லாஹ் தஆலா வேணுமென்று என்ன செய்வான்னு சொன்னால், வஹுய்யில இலைஹி அன்ஹாமுல்லா, சொர்க்கத்தில் இடமே இல்லாத மாதிரி இவருக்கு காட்டப்படும். ஹவுஸ்ஃபுல், அதெல்லாம் இது முடியாது, இது ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா அவருக்கு காட்டிடுவான். திரும்ப வந்து அல்லாஹ் வஜத்துஹமுல்லா, எல்லாம் கொடுக்கப்பட்டது தானே இருக்குது, எம்டியா ஒன்றும் இல்லையே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான், இல்லைப்பா இருக்குது, இது உதுகுலில் ஜன்னா, போய் சொர்க்கத்துக்கு நுழை அப்படின்னு சொல்லப்படுமா. 2வது தடவை அதே மாதிரி இருக்கும், 3வது தடவும் அதே மாதிரி இருக்கும். அல்லாஹ் தஆலா இப்போ கேட்க போகிறான், சரி உனக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் தேவை, சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் தேவை. இப்போ நம்ம ஒரு நிர்கதியான ஒரு நிலையில் இருந்தால் படுக்க இடம் தந்தால் போதுமங்கிறது தானே நம்முடைய நிலைமையாக இருக்கும். நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க, வெளியூர் போகிறீங்க, ஒன்றுமில்லை, வாகனம் பழுது, பனியில் குளிரில் நிற்கிறீங்க, மழை பெய்யுது, யாராவது ஒரு வீட்டில் கதவை திறந்து இன்னுமா இப்படி வந்தோம், வாகனம் உடஞ்சிட்டு இந்த இடத்துல எல்லோரும் உட்காருங்கன்னு சொன்னால் அவங்கள டைம்ஸ் பண்ணியே நம்ம செத்துருவோம்.
எங்களை கூப்பிட்டு படுக்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அப்படியே உட்கார சொல்கிறீங்களே, இவ்வளோ இடம் தந்தது பெரிய விஷயமா இருக்குமா இல்லையா? நிர்கதியான ஒரு நிலையில் ஒருத்தருக்கு ஒதுங்க இடம் கொடுத்தா பெரிய பாக்கியமா இல்லையா? அல்லாஹ் தாலா நரகத்திலிருந்து வந்தவர்கிட்ட கேட்பான், உனக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு இடவு தேவை, இந்த உலக அளவு இருந்தால் போதுமான்னு கேட்பான். உலகம் எவ்வளோ பிரம்மாண்டமானது, இருக்கிறதுலையே முக்கால்வாசி தண்ணி, காவாசி தான் மனுஷன் இருக்கிற இடம். இருக்கிறதுலையே உலகத்தில் அதிகமான அரைவாசிக்கு மேலே தண்ணி, கடல், பெரும் பெரும் கடல்கள் இருக்குது இல்லையா? கொஞ்சம்தான் நிலம். அந்த நிலம், எல்லா நிலத்துலேயும் மனுஷன் இருக்கானா? இலங்கையிலேயே நீங்கள் வாகனத்தில் போகும்போது பார்க்கலாம், 2 பக்கமும் காடு, 2 பக்கமும் வெறும் நிலம். நம்ம இன்னொரு ஸ்ரீலங்காவுக்குள்ளே இல்லாத இடம் நிறைய இருக்கு. அப்போ உலகம் எல்லாம் இவ்வளோ பிரம்மாண்டமானது. உலக அளவு இடம் சொர்க்கத்தில் தந்தால், சொர்க்கம்ங்கிற எவ்வளோ பெருமதியாக இருக்கும் விளங்கிட்டா? மெயின் ரோட்டில் ஒரு வளவு வாங்கிடலாமா? நம்ம கொழும்பில் ஒரு வளவு வாங்கிடலாமா? ஒரு காணி வாங்கிடலாமா? சிங்கப்பூரில் ஒரு இடம் பண்ணுறதா எவ்வளோ போகும்? அமெரிக்காவில் ஒரு இடம் பண்ணுறலாமா? நம்ம கனடாவில் ஒரு இடம் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்தை சொல்கிறான்ல, சும்மா சிங்கப்பூர் கனடா மாதிரி இல்லை, சொர்க்கம். சொர்க்கத்தில் என்ன இடம் சொல்கிறான்? சின்ன சின்ன இடமெல்லாம் கிடையாது. இந்த உலக அளவு சொர்க்கத்தில் உனக்கு இடம் தந்தால் போதுமா அப்படின்னு கேட்பானா? இவர் ரொம்ப எனக்கு போதும் யா அல்லாஹ்ன்றுவார். அல்லாஹ் தஆலா சொல்வான், லக்க மிஸ்லுஹா, இன்னொரு மடங்கு. இவருக்கு இன்னும் சந்தோஷமா, உலக்க மிஸ்லுஹா, இல்லை இன்னொரு மடங்கு, 3 மடங்கு. இவர் இன்னும் சந்தோஷமா இருப்பார். உலக்க மிஸ்லுஹா, இல்லை இன்னொரு மடங்கு, 4 மடங்கு. கடைசியாக சொல்லுவான், உலக்க அஷரத்து அம்சாலிஹா, இந்த உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கம் உனக்கு இருக்க, எடுத்துக்கோன்னு சொல்லு. ஆக குறைஞ்சது சொர்க்கத்தில், ஆக குறைந்தது உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கம்ன்றோம். இது அந்த மனுஷன் நம்ப மாட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் நம்மளை கிண்டல் பண்ணுறான்னு நினச்சிக்காங்க. இது நம்ம தகுதி என்ன, நம்ம ஆறு, நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறோம், நம்ம நரகத்திலேருந்து வந்திருக்கோம், நமக்காவது உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கமாவது அப்படியே அவன் நினச்சிக்கிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்பானா, யா அல்லாஹ் நீ என்ற எஜமான், யா அல்லாஹ் நீ என்ற ரப்பு, நான் என்ற அடியான், யா அல்லாஹ் கிண்டல் பண்ணாத யா அல்லாஹ்ன்னு சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லும்போது சிரித்தார்கள். அவருடைய கடவாய் பற்கள் தெரிந்தது. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சு போட்டு சொன்னாங்க, அல்லாஹ் கிண்டல் எல்லாம் பண்ணலை, ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் இந்த உலகத்தை போல 10 மடங்கு தான் அல்லாஹ் கொடுக்குறான். யாருக்கு? இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு களிமா சொன்ன ஒரு விஷயத்துக்காக, களிமா சொன்னதுக்காக. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாம் 5 நேரம் தொழுது நோன்பு வச்சு பாவம் செய்யாமல் சுத்தமாகவே மறுமையை சந்திச்சா எவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கம் கிடைக்கும், எவ்வளோ சொர்க்கம் கிடைக்கும், அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கம் கிடைக்கும். அவ்வளோ பெரிய அந்த சொர்க்கத்தை எவ்வளவு காலம் ஆள போகிறோம்? ஒரு 50 வருஷம் எக்ரிமெண்ட். அப்படியா? 1000 வருஷமா? 5 லட்சம் வருஷமா? வாழ்ந்துட்டே உனக்கு தான் மவுத்தெல்லாம் வராது. மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்டு உருவத்தில் மரணத்தை எடுத்து அதை முதல்ல அறுத்து தக்பீர் பண்ணிட்டு நீ மரணம் இல்லைன்றான். சாகவே முடியாது. சொர்க்கத்துக்கு போனாலும் மரணம் இல்லை, நரகத்துக்கு போனாலும் சாவு கிடையாது. அனுபவிச்சுட்டே இருக்கணும். அவர் சித்திரவதை அனுபவிச்சுட்டே இருக்கணும். அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமான முடிவே இல்லாத காலத்தில் இவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து சொர்க்கத்தை கொடுத்து, அங்கே ஒரு வேலை வெட்டி ஒன்றும் இல்லை, வயசு போகாது, சளி சிந்தாது, நோய் வராது, கஷ்டம் வராது, பொறாமை வராது, சமைக்கிற வேலை இல்லை, சாப்பாடு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு, நினைக்கிறது இல்லை வெறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பறவையோடு பறக்கணுமா? பறப்பீங்க. இந்த ஆழ்கடலில் மீன் ஒன்று இருக்கு, அந்த மீனோட நான் நீஞ்சணுமா? நீஞ்சுவீங்க. இந்த குதிரையில் பயணம் போகணுமா? போகலாம். ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசிக்கும், அங்கே உங்களுடைய மனசு என்ன நினைக்குதோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அல்லாஹ் கிட்ட யாரெல்லாம் இந்த நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த சொர்க்கத்தில் இருந்து கனியை நெருங்கினாமண்டு நெருங்கி இந்த உலகத்தில் தூக்கி எறியப்பட்ட அந்த சூழ்ச்சி நான் காணணும் அப்படின்னு அல்லாஹ் காட்டுவான். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் தானே. பத்ர் யுத்தத்தை பார்க்கணும் போல இருக்கு, பார்ப்பீங்க. எனக்கு இந்த யூசுப் நபி உலகத்தில் எப்படி இருந்தாங்க, அந்த அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு அதை பார்க்கணும், காட்டுவான். எங்களோட உம்மாவை நான் பார்க்கணும், பார்ப்பீங்க.
எங்கள் உம்மா வாப்பா எல்லாரும் எனக்கு முன்னால் இருக்கணும், அவங்களோட நான் வாழணும். வாழுவீங்க, என்ன பிரச்சனை? அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொன்னான் இல்லையா, ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசிக்கும், அவர்களுடைய மனம் என்ன நாடுதோ அது அங்கே கிடைக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கம். அப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கம், முடிவே இல்லாத இந்த சொர்க்கம், அது நமக்கு கிடைக்கணுமெண்டா இந்த உலகத்தில் நமக்கு தரப்பட்ட நேரத்தை எப்படி மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு A level பாஸ் ஆகிறதுக்கு 2 வருஷம் என்ன பாடுபடுறோம், நித்திரை அழைச்சி அழைச்சி படிக்கும். ஒரு O level பாஸ் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் படிக்கும். ஒரு டிகிரி எடுத்து மொத்தம் ஒரு 25 வருஷம் 30 வருஷத்தில் திரும்ப நமக்கு பென்ஷன் ஆகிடும். அவ்வளோ காலம்தான் உழைக்கிறதுக்கு. 20 வயசு 25 வயசு வரைக்கும் நாம் படிக்கும். 25 வருஷமாக படித்து 30 வருஷம் தான் தொழில் செய்ய போகிறோம். அதுக்கடையில் மவுத்து வந்தால் அடுத்த அண்டைக்கு முடிஞ்சு கதை. விளங்கிட்டா? நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னே முன்னே ஒரு டாக்டர் பையன் மவுத்தானார். என்ன, லாஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் முடிஞ்சு படித்து முடிஞ்சு இப்போ ப்ராக்டிக்கலில் இருக்கார். என்ன, கிளினிக்கில் இருக்கார். மௌத்த பித்தார். நாளைக்கு பட்ட முண்டைக்கு மௌத்த பித்தார். நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இன்றைக்கு மௌத்த பித்தார். இல்லாட்டி நியூ அப்பாயின்மெண்ட். இப்போ ஸ்கூலுக்கு டீச்சிங் கிடைச்சி மோட்டர் பைக்கில் ஆக்சிடெண்ட், ஓட்டமாடி ஒரு சார் போய்த்தார். முதல் வருஷத்துலேயே போய்த்தார். எவ்வளோ கேள்விப்பட்டேன் நாம். அப்போ 25 வருஷமாக படித்து ஒரு வருஷம் கூட இருக்கிறதுக்கு உத்தரவாதம் நமக்கு கிடையாது. ஒரு நாள் உயிரோடு இருப்போமாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் மரணமே இருக்காது, கஷ்டமே வராது, எப்போவுமே அனுபவிக்கலாம் அப்படி என்கிற அந்த மறுமை வாழ்க்கை, பிரம்மாண்டமான அந்த வாழ்க்கைக்கு நம்மகிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறது 5 நேரம் தொழு. என்ன கஷ்டம் நமக்கு தொழுறதுக்கு? நமக்கு என்ன கஷ்டம்? ஈமான் இஸ்லாத்தோடு இரு. இப்போ என்ன பிரச்சனை? ஈமான் இஸ்லாத்தோடு நம்ம இருக்கிறோம், அவ்வளோ. நீ படிக்கிற ஈமானோட, நீ நல்லா உடுக்கிற ஈமானோட, விளங்கிட்டா? நாம் தாய் தகப்பனோட நல்ல முறையில் பேசுகிறோம் ஈமானோட, நம்ம அத்தா தங்கச்சியோட நல்லா நடக்கிறோம் ஈமானோட. ஈமானோட என்ன வேணும் செய். நீ வீட்டில் பூக்கண்டு வைக்கிறியா, வெய்யி. நீ தையல் கிளாஸ் போகிறியா, போ. வீட்டில் ஏதாவது பூவையில் செய்யா, செய்யி. ஆனால் ஈமானோட. வாங்க வரைஞ்சா தொழுதுறணும். இதை செஞ்சால் உங்களுக்கு சொர்க்கம் வேண்டாம். அதை செய்கிறதுக்கு நமக்கு என்ன கஷ்டங்கிறேன். அதை செய்கிறதுக்கு என்ன கஷ்டம்? கொஞ்சோண்டு அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவுத்தை செலவழிக்கிறோம், எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் நிறைய அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் எல்லாம் செலவழிக்க சொல்கிறான். அது ஏன் நமக்கு கஷ்டமாக இருக்குது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ நம்மளோட முதலில் நாம் கவனிக்க வேண்டிய நம்மளோட டார்கெட் என்ன? மகள் நாம் எப்படி இருக்கணும்? ஒரு மூமினாக இருக்கணும். மூமினாக இருக்கணும். இன்றைக்கு ஒரு படிச்சிட்டாங்களாம், அவங்க பெரிய யூனிவர்சிட்டியில் இருக்காங்களாம், இல்லாட்டி அவங்களுக்கு பெரிய இடத்துல ஜொப்பாம், அவங்க பெரிய இடத்த ஆளாம், காரில் வந்து இறங்குறாங்களாம், அவங்க நகை நிறைய போட்டிருக்காங்களாம், அவங்கள பிடிக்கணும். அவங்களுக்கு இருக்கிற பெருமை, அவங்களுக்கு இருக்கிற கப்பர், அவங்கள்ட்ட தொழுகை இருக்காது. இந்த ஃபங்க்ஷனில் எப்படி தொழுகிற? ஒரு ஃபங்க்ஷனுக்கு 25,000 30,000 கொடுத்து ஃபேஷியல் பண்ணுவாங்க. ஃபேஷியல் பண்ணி அப்படியே எல்லாம் பெயிண்ட் எல்லாம் பூசினா பாங்கி சொல்லும். புது செஞ்சால் 25,000 கரைஞ்சிடும். புது செய்ய மாட்டாங்க, தொலைய மாட்டாங்க. ஒரு வெட்டிங், ஒரு ஹால், அந்த ஹாலுக்கு போகிறதுல எல்லா பெண்களும் தொழுகிறாங்களா? அல்லாஹ் அருள் செஞ்ச ஒரு சிலரை தவிர மத்தாக்கள் எல்லாம் ஃபேஷியல் கலைஞ்சிடும், ஸ்டைல் மறைஞ்சிடும். போட்டு அவடத்து லெவலில் நின்று அன்றைக்கு லொஹரும் இல்லை, அசரும் இல்லை, மகரிபும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ நரகத்துக்கு போகிறதுக்கு 25,000 செலவு. அப்போ இப்படி பெருமை அடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ முட்டாள்தனமாக இல்லையா? சிந்திச்சு பாருங்க. கொஞ்சோண்டு வெள்ளையாக இருக்கிறதுக்கு, கொஞ்சோண்டு ஃபேஷனாக இருக்கிறதுக்கு, கொஞ்சோண்டு முடுக்காக நடக்கிறதுக்கு, அப்படி காரில் போய் இறங்குறதுக்கு, அல்லது நான் ஒரு பெரிய ஒரு ஜொப்பில் இருக்கேன், நான் ஒரு பெரிய ஆள், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு டீச்சர், நான் ஒரு கிளார்க், நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு தொழுகையை விட்டாச்சு, ஈமானை விட்டாச்சு, அஜ்னபி மஹரமி பேணுறதை விட்டாச்சு, உம்மா பாப்பா கட்டுப்படுறதை விட்டாச்சு. இப்போ எங்கே போகிறோம்? நம்ம இன்னும் அண்டைக்கு மவுத்து வந்தால் என்ன நிலைமை?
இன்றைக்கி பலஸ்தீனில் நடக்கிறது என்ன? அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி மௌத்தாகுதுகள்? சின்ன சின்ன பிள்ளைகள் கையில் ஒரு பிள்ளை பேரை எழுதுது. அன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அமீரா பின் முஹம்மது என்று எழுதுது. அந்த பிள்ளையோட பேர் அமீரா, முஹம்மதுடைய மகள் அமீரா என்று எழுது. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் மகள் கையில் பேனையால் பேர் எழுதுறீங்க? மௌத்தானா என்னுடைய ஜனாசா சில நேரம் சிதைவடைந்து முகம் தெரியாமல் போனால் நான் ஆறுங்கிறத அடையாளப்படுத்தணுமே, அதுக்கு எழுதுறேங்குது அந்த பிள்ளை. நம்ம எவ்வளோ விளையாட்டாக இருக்கோம், நம்ம எவ்வளோ செல்லமாக இருக்கிறோம், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், நம்ம எவ்வளோ ஜொலி பண்ணுறோம். அந்த பிள்ளைகள் மையத்தை கண்டுபிடிக்கட்டுமென்று பேர் எழுதுகிற நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. பாங்கு சொன்னால் உடனே தொழுவுது. ஏனண்டா கொஞ்சம் தொழாமல் இருந்து திடீரென்று குண்டு தலையில் விழுந்தா கலாவோடு மௌத்தா போய் தரக்கூடாது இல்லை. அதனால் பாங்கு சொன்ன உடனே குடும்பத்தோடு தொழுவுறாங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறாங்க. எப்போ மௌத்து வருதுன்னு தெரியா. இது பலஸ்தீனுடைய என்ற நிலை. அவங்களுடைய ஈமானுக்கு முன்னால் நம்முடைய ஈமானுடைய நிலை என்ன? நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நாம் படித்து பட்டம் பெற்றாலும் பெரிய டிகிரி முடித்தாலும் நல்ல நல்ல தரந்து இங்கிலீஷ் பேசினாலும் பேசாட்டியும் மௌத்தாகும். படித்தாலும் மௌத்தாகும், படிக்காட்டியும் மௌத்தாகும். ஆனால் மௌத்தாகிற எல்லாருமே சொர்க்கம் போக முடியாது மகள். எல்லாரும் சொர்க்கம் போகலாமா? சொர்க்கம் போகணுமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டே ஆகணும். 7 வயசில் தொழுகை கடமையாகுது, 10 வயசில் தொழுகை கட்டாய கடமை ஆகுது. நம்ம ஏன் தொழுகையை மிஸ் பண்ணுறோம்? அந்த தொழுகையை விட்டால் என்ன நிலைமை? நாளை மறுமையில் முதல்ல நமக்கு விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றி தான். அவ்வளுமா யுஸஅலுல் அப்து யௌமல் கியாமா அனிஸ் ஸலாம். ஒரு மனிதன் முதல்ல விசாரிக்கப்படுறது அவனுடைய அமல்களிலிருந்து தொழுகையை பற்றி தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தொழுகை பற்றிய கேள்விக்கு அவன் நல்ல பதில் கொடுத்துட்டான்னு சொன்னால் அவன் தப்பிட்டான், அவன் கெட்ட பதில் கொடுத்துட்டான்னு சொன்னால் அவன் மாட்டிக்கிட்டான்றான். நாம் தொழுகிறோமா? ஸ்கூல் காலேஜ் போனால் லொஹரை தொழுதுட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? அடுத்த வேலை செய்யணும். இல்லை ரொம்ப பசியாக இருந்தால் சாப்பிட்டாலும் அசருக்கு இடையில் நம்ம லொஹர் தொழுதி ஆகணும். அசர் தொழுதுடணும். மகரிபு பாங்கு சொன்ன உடனே அந்த நேரம் முடிய போகுது. மகரிபெல்லாம் பிற்படுத்தக்கூடாது, உடனே தொழணும். அப்போ சுபகுக்கு எழும்பி தொழணும், மகரிபை தொழணும், இஷாவை தொழணும், இஷா தொழிட்டு தான் தூங்கணும். தொழுகையை நான் கலாகவாக்கக்கூடாது என்கிற ஒரு ஆசை எப்போ வரும் தெரியுமா? மௌத்துக்கு போகிறவன் நான் நிம்மதியாக வாழணும், நான் நினைச்சதெல்லாம் அனுபவிக்கணும், நான் சொர்க்கம் எனக்கு கிடைக்கணும் என்ற ஒரு ஆசை நமக்கு இருந்தால் அதில் ரொம்ப கவனமாக இருப்போம். மார்க்கத்தில் ரொம்ப உறுதியாக இருப்போமா இல்லையா? ஈமான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மாணவர்கள்ட்டையும் சரி வெளியிலேயும் சரி நிறைய பாவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, பரிதாபமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து நாம் மீளணும்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்க வேண்டியது அக்கீதா சரியாக இருக்கணும், ஈமான் தக்குவா உறுதியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அதில் குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட தொழுகை கரெக்டாக இருக்கணும், பேணுதல் இருக்கணும், நேரத்துக்கு தொழுதுடணும். தொழுகையில் ஒரு நாளும் பொடுபோக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஏண்டா சக்கர் என்கிற ஒரு நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறாங்க. அந்த சக்கர் என்கிறது லவ்வாஹத்துன் லில் பஷர். அந்த சக்கர் என்கிற நரகத்தை மனிதன் கிட்ட நெருங்கும் போது அவனுடைய தோள்கள் கலண்டு விழுந்துடும். அவ்வளோ சூடு. தோல் என்னஞ்சிடும், அப்படியே தனியாக கலண்டு விழுந்துடும். அப்போ எவ்வளவு சூடாக இருக்கும். லவ்வாஹத்துன் லில் பஷர் விளங்கிட்டான். அந்த நரகத்தில், அந்த சக்கர் என்கிற நரகத்தில் ஒரு சிலர் கிடப்பாங்க. அவங்கள்ட்ட சொர்க்கவாதிகள் கேட்பாங்க, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், ஏன் சக்கர் என்கிற நரகத்துக்கு வந்தீங்க? அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாமல் இருந்துட்டோம்னு சொல்லுவாங்க. அப்போ தொழாமல் இருந்ததால் நாங்கள் ஈமான் கொள்ளாமல் இருந்தோம்டா சொல்லுவாங்க. தொழாமல் இருந்துட்டோம்னு சொன்னாலே முஸ்லீம், ஆனால் தொழலை, அதானே? அல்லாஹ்வை நம்பினோம், ரசூலை நம்பினோம், தொழுகையில் பொடுவோக்கா இருந்துட்டோம்ங்கிறாங்கள. பதில் என்ன?
லம் நகு மினல் முஸல்லி, நாங்கள் தொழாமல் இருந்துட்டோம். அப்போ தொழாமல் இருந்தவங்களுக்கு நரகம் என்றால் நம்மள்கிட்ட எத்தனை பேர் தொழுகை இல்லாமல், நம்மளோட உம்மா தொழுகை இல்லை, வாப்பா தொழுகை இல்லை, நானா தொழுகை இல்லை, தாத்தா தொழுகை இல்லை என்றால் நமக்கு பயம் பெறணும், நரகத்துக்கு போய்த்துருவாங்க. பயம் பெறணும், கெஞ்சணும். நம்ம கெஞ்சி வாப்பா அம்மா கிட்ட எவ்வளவு வாங்குறோம்? ஒரு ட்ரிப் போகிறதுக்கு காசு, ஒரு ஷூ வாங்குறதுக்கு காசு, ஒரு புக் வாங்குறதுக்கு காசு, கெஞ்சி கேட்குறோம் இல்லை. நம்ம நாடியை தாங்கணும். பாப்பா நீங்கள் ஏன் பாப்பா தொழுறல்ல? நரகம் பாப்பா, எனக்கு பயமாக இருக்கு பாப்பா, நீங்கள் தொழணும், நீங்கள் தொழுதா தான் நான் சாப்பிடுவேன்னு பாப்பாவை பிள்ளை தொழுகையாளி ஆக்கலாமா இல்லையா? உம்மாவை தொழுகையாளி ஆக்கலாமா இல்லையா? நானாவை தொழுகையாளி ஆக்கலாமா இல்லையா? மேக்சிமம் பாடுபடுங்க. உங்களுக்கு உண்மையான இரக்கம் இருந்தா, உங்களோட உம்மாவில் உங்களுக்கு உண்மையான இரக்கம் இருந்தா, உங்களோட பாப்பாவில் உண்மையான இரக்கமா இருந்தா, அவங்க தொழுதா சரி, தொழாட்டி என்ன செய்யணும்? இரக்கம் இருந்தா. ஐயோ நம்மள உம்மா நரகத்து போய்த்துருவாவே, பாப்பா நரகத்து போய்த்துருவாவே, விட மாட்டேன், தொழுங்க. தொழுதா தான் நான் போய் தூங்குவேன். இல்லை மகள் நான் தொழணும், நீங்கள் தொழுங்க, நான் பார்க்குறேன், நீங்கள் தொழுங்க, நீங்கள் தொழணும், எனக்கு பயம் அறிக்கை என்று நாங்கள் சொன்ன நமக்காகயாவது என்ன செய்வாங்க? தொழுகையை தொடங்குவாங்க. அந்த நன்மை நமக்கும் பெறும், அந்த நன்மை நமக்கும் பெறும். அவங்களும் நரகத்தை விட்டு என்ன செய்வாங்க? தப்பிச்சுக்குவாங்க. அப்போ நமக்கு ரொம்ப பெரிய முக்கியம் ஈமான். ஈமான் ரொம்ப பெரிய முக்கியம். அந்த ஈமானுக்கு இடைஞ்சலாக என்ன இருந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஈமானுக்கு இடைஞ்சலாக தொழுகையில் பேணுதலாக இருங்க. அல்லாவுக்கு இணை வைக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளை அறியாமலே அல்லாவுக்கு இணை வச்சுட்டீங்க. எப்படி அல்லாவுக்கு இணை வைக்கிறோம் என்றால், சத்தியம் அல்லாஹ் மீது ஆணையாக தான் சத்தியம் பண்ணணும். இன்னொன்றில் சத்தியம் பண்ணால் அதை அல்லாஹ் வாக்குறோம். அல்லாஹ்வைத்தானே வணங்கணும். சத்தியம் ஒரு வணக்கம், சத்தியம்ங்கிறது ஒரு வணக்கம். அல்லாஹ்வை வணங்கணும் என்றால் அல்லாஹ் மீது ஆணையாக தான் சத்தியம் பண்ணணும். நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு தலை அறிய, இரணத்தறிய, உம்மா மேலே சத்தியம், பிள்ளை மேலே சத்தியம், பள்ளி அறியன்னு சொல்லுவோம். நம்மளை அறியாமலே நாம் இணை வைக்கிறோம். இணை வச்சா சொர்க்கம் போயிடலாமா? சத்தியத்தை அல்லாஹ் மீது ஆணையாக. எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்கள் ஒல் கஅபான்னு சத்தியம் பண்ணாங்க, கஅபா மீது ஆணையாகன்னு சத்தியம் பண்ணாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சத்தியம் பண்ணாதீங்க, ஒ ரப்பில் கஅபான்னு சத்தியம் பண்ணுங்கன்னாங்க. எப்படி? கஅபாவினுடைய இரட்சகன் மீது ஆணையாகன்னு சத்தியம் பண்ணுங்கிறாங்க. கஅபா மீது ஆணையாகன்னு சொல்லப்படாது, கஅபாவின் இரட்சகன் மீது ஆணையாகன்னு சொல்லு. தாய் மேல சத்தியமானு சொல்லாதீங்க, என் தாயை படைத்த இறைவன் மேல ஆணையாகன்னு சத்தியம் பண்ணுங்க. பிள்ளை மேல சத்தியமானு சொல்லாதீங்க, இந்த பிள்ளையை படைத்த இறைவன் மேல ஆணையாகன்னு சத்தியம் பண்ணலாம். அல்லாஹ் மேல தான் சத்தியம் பண்ண. அப்ப இணை வைத்தல ரொம்ப கவனமா இருக்கணும். தாயத்து கட்டினால் இணை வைத்து விட்டான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நூல் போற சில உம்மாமாருக்கு விஷயம் தெரியா, கொண்டு போய் வருத்தம் கொண்டு தாயத்து கட்டுவாங்க, இடுப்புல நூல் கட்டுவாங்க, கழுத்துல நூல் கட்டுவாங்க, சந்துல நூல் கட்டுவாங்க. இந்த நூல் கட்டினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் தஅல்லக ஷையன் மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் தாயத்து கட்டிக்கிட்டாங்களோ அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க. அப்போ அல்லாஹ்க்கு இணை வைக்கிற ஒரு காரியம் நம்ம இடுப்பிலேயே இருந்தா நம்ம சொர்க்கம் நுழையலாமா? கலட்டி வீசுறோம். நம்ம நம்பிக்கை அதில் வந்துடக்கூடாது. நம்ம நம்பிக்கை அதில் வருமா? நூல் நம்மளை லேசாக்குமா? அதில் எழுதியிருந்த இசும் நம்மளை லேசாக்குமா? நம்மளோட ஆக்கள் என்ன சொல்கிறது தெரியுமா? குர்ஆனை தானே எழுதியிருக்கம்பாங்க. நான் சும்மா, நீங்கள் மாணவிகள், உங்களுக்கு சிந்திக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பூட்டிடுங்க, கதவை பூட்டுங்க, மழை வருது, பூட்டிடுங்க. நான் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். குர்ஆனை எழுதித்தானே தாயத்தை கட்டுறாங்க. குர்ஆன் ஷிஃபா தானே. குர்ஆனை கட்டினா வருத்தம் லேசாகும் தானே. அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். பிள்ளையே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் குர்ஆன் வந்துச்சு, அவருக்கு தான் குர்ஆன் வந்துச்சு. அவர் எங்கேயாவது குர்ஆனில் இந்த வசனத்தை எழுதி கட்டுங்க வருத்தம் லேசாகும்னு சொன்னாரா? இல்லை. நான் கேட்குறேன், குர்ஆனை கழுத்தில் கட்டி தொங்க விட்டா வருத்தம் லேசாகும் அப்படின்னு சொன்னால், அங்கே குர்ஆனை மனசுக்குள்ள நிறைச்சி வச்சிருக்கிற ஹாஃபிஸ்மாருக்கு வருத்தம் பெறப்படாது. நாம் வெளியெல்லாம் கட்டி தொங்க விட்டிக்கோம், மனசுக்குள்ளேயே இருக்குது. முழு குர்ஆனும் ஹிஃபுல் பண்ணின ஒரு ஹாஃபிஸுக்கு வருத்தம் பெறணுமா? பெறப்படாதே, வருதே. அப்போ என்ன? அது குர்ஆன்ங்கிறத ஓதி அதன்படி நடக்க சொல்லித்தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர
அதை கரைச்சி குடிக்க சொல்லியோ கட்டி தொங்க விட சொல்லியோ இஸ்லாம் சொல்லலை. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் எதை கட்டி தொங்க விட்டாலும் அதன் பக்கம்தான் சாட்டப்படுவீங்க, அந்த நூலுக்கிட்ட தான் போவீங்க, அந்த தாயத்துக்கிட்ட தான் போக சொல்லுவோம். அல்லாஹ் தாயத்து சொர்க்கம் தருமா? தாயத்து நம்மளை காப்பாற்றுமா? காப்பாற்றாது. அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், இது பாவமான காரியம், இது பாவமான காரியம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இப்படி அல்லாஹ்வை தொழணும், பாவமான காரியங்கள் இணை வைத்தல்ல இருந்து நாம் என்ன செஞ்சிடணும்? தப்பித்து கொள்ளணும். இது பெரிய முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். விளங்கிட்ட மகள்? அடுத்து நம்ம ரொம்ப பெரிய ஒரு பாவம் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன தவறு அப்படின்னு சொன்னால், நாங்கள் தாய் தகப்பம் மனசு நோகாமல் பார்த்துக்கொள்ளும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்துங்க என்று சொல்றதோட சேர்த்து சொல்ற ஒரு விஷயம் தாய் தகப்பன்கிட்ட நல்ல முறையில் நடங்க. ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்கள் ரெண்டைத்தான் சேர்த்து அல்லாஹ் சொல்லுவான். விளங்கிட்டா? முக்கியமான விஷயம் ரெண்டை சேர்த்து சொல்லுவான். எப்படி? முதல்ல நாங்கள் பார்க்கணும் என்னென்றால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம் அத்தியுல்லாஹ்ங்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கிறான். அதோட சேர்த்து என்ன சொல்லுவான்? அத்தியு ரசூல், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கம்மா. அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்க என்று சொல்லுவான். அதோட சேர்த்து வஆத்து ஸக்கா, ஜக்காத்தையும் கொடுங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். விளங்கிட்டா? அப்ப அல்லாஹ் சேர்த்து ரெண்டு சேர்த்து சொல்றான். அதுல ஒன்று பாருங்க, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்க வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக முடிவாக்கி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் முடிவாக்கி விட்டாங்கிறான். அப்போ நம்மளோட உம்மா பாப்பா கிட்ட நம்ம கண்ணியமாக நடந்து கொள்ளணும். அவங்கள உருக்குறது, ஏசுறது, கூடாத வார்த்தை பேசுறது, கோபப்படுறது கூடாது. நம்மளோட தாய், நம்மளோட உம்மா, அவங்கள என்ன செய்யணும்? மதிக்கணும். உலகத்திலேயே ஒரு மூமின் ஆக நேசிக்கிறது அல்லாஹ்வின் ரசூலை, அதுக்கு அடுத்ததாக நேசிக்கிறது தாய், அதுக்கு அடுத்ததாக நேசிப்பது தாய், அதுக்கு அடுத்ததாக நேசிப்பது தாய், அதுக்கு அடுத்ததாக நேசிப்பது தகப்பன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் ரசூல், ரெண்டாவது தாய், மூணாவது தாய், நாலாவது தாய், அஞ்சாவது தான் பாப்பா. அதுக்கு அங்கெல்லாம் சொல்லல, கேட்கல சஹாபி. அப்ப உம்மா உம்மா உம்மா, அதுக்கப்புறம் பாப்பாண்டா. உம்மா அவ்வளவு சிரமப்பட்டிருக்கா, அதுக்கப்புறம் பாப்பா நம்மளுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க நம்மளை பெற்று எடுத்து வளர்த்து இவ்வளவுக்கு ஆளாக்குறதுக்காக அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த தாய் தகப்பன்கிட்ட கண்ணியமாக நடக்கணும். நடக்கணுமா இல்லையா? நடக்கணும். அதில் நாம் ஒரு நாளும் பொடுபோக்காக இருந்துடக்கூடாது. தாய் தகப்பனை நம்ம மதிக்கணும், முக்கியமாக இருக்கணும். ரெண்டு, அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்றால், இந்த தாய் தகப்பனை விட இன்னொன்று மேலால வரக்கூடாது. தாய் தகப்பனை விட இன்னொன்று மேலாக, அல்லாஹ் ரசூலுக்கு மேலால ஒன்று வரலாமா? வரக்கூடாது. சரி, அதுக்கு பிறகு தாய் தகப்பனை விட மிஞ்சலாமா? ஏதாவது மிஞ்சக்கூடாது. அதனால நாம உம்மாவை வாப்பாவை ரொம்ப நெருங்கணும். நமக்கு மனசில் என்ன பாருங்க அவங்கள்ட்ட சொல்லணும், அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க பொத்து வாயை பொத்து, நீ ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லான், ஒலா தகுல் லஹுமா உஃப், உம்மா பாப்பா கிட்ட என்ன சொல்லக்கூடாது? சீ என்றும் சொல்லக்கூடாது. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையால் அவர்களிடம் பேசுங்கள்ங்கிறான் அல்லாஹ். எப்படி? சங்கையான வார்த்தையால் அவர்களிடம் பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். அப்போ பெற்றோர்களிடத்தில் எப்பவும் பணிவாத்தான் நடக்கணும். என்னம்மாண்டு கேட்கணும், சரிம்மாண்டு சொல்லணும். விளங்கிட்டா? இன்னைக்கு நிறைய என்ன நடக்குதுண்டா, உம்மா சொல்கிறத பிள்ளைகள் கேட்குறல்ல, பிள்ளைகள் கேட்குறல. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் வருது, அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட இருக்கிறதும் டச் பண்ணுறதும் என்ன
அவங்களோடைய நாம் ஃபோனில் ஷேரிங் அது இதுன்னு இருக்கிறது. சிலருக்கு பாய் ஃப்ரெண்டு இப்படியெல்லாம் நிறைய பேர்கிட்ட என்ன செய்யுது பெறுது. அவ்வளோ பெரிய பாவம் அது. ரொம்ப கவனமாக நாம் என்ன செய்யணும், அதை கையாளணும். அடுத்தது ஃபோன். நம்முடைய மார்க்கத்துக்கு முரணான ஈமானுக்கு ஆபத்தான விஷயம் என்ன? ஃபோன் பாவிக்குது. இந்த ஃபோனால் என்ன நடக்குது? நம்முடைய நேரங்கள் வீணாகுது. ஃபோன் நமக்கு கிடச்சி இந்த ஜூம் கிளாஸுக்கு ஃபோனை தந்துட்டாங்க தானே, அந்த ஃபோனை தந்தோடனே ஜூம் கிளாஸில் படிக்கிறது தவிர மற்றதெல்லாம் நடந்துச்சு. எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பு குரூப்பு, சிலர் அட்மின், சிலருக்கு பெரிய பெரிய போஸ்ட்டுகள். ஒரு ஆள் சொல்லுது எனக்கு 3 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஒவ்வொரு குரூப்லேயும் நாங்கள் 100 பேர் வச்சுக்கோம். எங்களோட ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நாங்கள் அது போடுற ஜோக் போடுற, படத்தில் ஒரு துண்டை கட் பண்ணி போடுற, ஒரு புதிய ஒரு வீடியோ போடுற, அதை இதை எழுதி போடுற. அப்போ நம்முடைய நேரங்கள் என்ன செய்து வீணாகுது. நாம் செய்கிறது பாவம், நேரத்தை ஒதுக்குறது அதை விட பாவம். படிக்கிறதில்ல, தொழுகிறதில்ல, திக்ர் செய்கிறதில்ல, குர்ஆன் ஓதுறதில்ல, தாய் தகப்பன்ட்ட உட்கார்ந்து பேசுகிறதில்ல, எல்லாமே லோஸ்ட். ஃபோன். இந்த ஃபோனில் சில நேரம் தப்பானதுகளை பார்ப்போம், அல்லது கேம்னு சொல்லி அந்த ஃபோனில் விளையாட தொடங்குவோம். சிலருக்கு ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அப்படி என்று ஃபோனில் சிலர் என்ன செய்கிற கார் ரேஸு, மோட்டர் பைக்கிள் ரேஸு, சிலர் சமையல் குறிப்பு, சிலர் இப்படி என்று சும்மா ஒன்றுமில்லை. அதில் ஏதாவது சர்டிஃபிகேட் கிடைக்குமா, அதில் ஏதாவது ஜொப்பு கிடைக்குமா, அதில் ஏதாவது லாபம் இருக்குது, அதில் ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்கா, அதில் ஏதாவது உடல் வலிமை கூடுமா, அதில் ஏதாவது கேன்சர் இல்லாமல் போகுமா? நோய் வெறுமே தவிர போகாது. நோய் வெறும் போகாது. அப்போ ஆபத்தான ஒரு விஷயம்தான் இந்த ஃபோன் பாவனைங்கிறது. மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒன்று. அந்த ஆபத்தான ஒன்றை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த ஃபோன் பாவனை நம்மளை ரொம்ப பெரிய அழிவுக்குள்ளே என்ன செய்யும், கொண்டு வந்து விட்டுரும். அப்போ அதில் இருந்து நாங்கள் என்ன செய்யணும், விலகணும். பாவத்தில் இருந்து என்ன செய்யணும், விலகணும். அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும். அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும். இப்போ நாங்கள் இந்த ஸ்கூலில் கலவன் பாடசாலை தான், நம்மளோட வகுப்பில் ஆம்பளை பிள்ளைகளும் இருக்கும் தான். நமக்கு அந்த பிள்ளைகளோட தொடர்பு வச்சிருக்கக்கூடாது. அவங்க வகுப்பில் இருப்பாங்க, அவ்வளோதான். நாம் பொம்பளை பிள்ளைகளோட நாம் இருக்கணும். நம்முடைய டவுட்டுகளை டீச்சர்கிட்ட போய் நாம் என்ன செய்வோம், கேட்போம். நாம் ஸ்கூலுக்கு போகலை, நேற்று ஸ்கூலுக்கு வரல, இன்றைக்கு வந்து என்ன செய்யணும், அந்த கொப்பியை வேண்டி எழுதணும்னா இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு தான் கேட்கணும். ஆம்பளை பிள்ளைகளோட தொடர்பு வைக்கிறது ஹராம். ஒன்றுமில்லை, சும்மா டிஸ்கஷன் தான். நேற்று என்ன நடந்தன்னு கேட்கத்தான், நேற்று தமிழ் பாடம் நடந்தான்னு கேட்கத்தான். அங்கே கேட்கணும். இன்னொரு பிள்ளைக்கு தானே பொம்பளை பிள்ளை, அங்கே கேட்போம். அந்த பிள்ளையோட எக்ஸசைஸ் புக்கை எடுப்போம், என்னத்துக்கு அவர்கிட்ட கேட்கணும். ஒரு நாள் நமக்கு சின்ன வயசோ பெரிய வயசோ, நம்ம சின்ன பிள்ளை என்றாலும் நம்மளோட தொடர்பாடல்கள் பெண்களோட தான் பெண்கள் வச்சுக்கொள்ளும். அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்னாங்க. அப்போ என்ன அர்த்தம், நாம நல்லமன்ற அர்த்தம். நாமளும் நல்லோம், நாம தனிச்சிருக்கிற அந்த ஆம்பளையும் நல்லோம். ஆனால் 3வது ஷைத்தான். அவன் அந்த 2 பேரும் எங்கே விட்டுருவோம். நல்லமா தான் நாம் தொடங்குவோம், நல்ல கதை தான் கதைப்போம், நல்ல விஷயத்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷைத்தான் வேறொரு கோணத்தில் கொண்டு போவான், வேற எண்ணங்களை உருவாக்கி விடுவான், நம்மளை பற்றி வேற கதையை வெளியால் ஆக்கி விட்டுருவான். நாம் சும்மா தான் காய்ச்சி வெளியில் வேற கதை வந்து மானம் போகும், குடும்பம் பிரச்சனைப்படும், அல்லது வேற வேற பிரச்சனைக்கு போகும். ஏதோ நமக்கு எதுக்கு அந்த வம்பு. ஆண்கள் வேற பெண்கள் வேற. அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும், ரொம்ப தேவை அவசியம். அப்படின்னா ஒரு பேச்சோட கதையை முடிச்சு கொள்ளணும். ஏன்னா அப்படித்தான் அல்லாஹ் தஆலா சூரா அல் அஹ்ஸாப் 32வது வசனத்தில் என்ன சொல்றான்னு சொன்னால், வலா தஹ்தஅன பில் கவுல், பெண்களை நீங்கள் நளினமாக பேச வேண்டாம், குலைந்து குலைந்து பேச வேண்டாம். ஆண்கள் என்ன செய்ய வேண்டாம், குலைந்து குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், உள்ளத்தில் நோய் இருப்பவன், மனசில் நோய் இருப்பவன் உங்களை சுவைக்க தொடங்குவான்.
உங்களை ரசிக்க தொடங்குவான். உங்களோட குரலை ரசிப்பான், உங்களோட முடியை ரசிப்பான், உங்களை பார்க்க தொடங்குவான், உங்களை ரசிக்க தொடங்குவான். தப்பான எண்ணங்கள் அவனுக்கு வெறும் பாவங்கள் அதிகமாகும். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, பேசக்கூடிய ஒரு தேவை அவசியப்பட்டால் தெளிவாக பேசி முடித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கோல் வருது, பாப்பாட கோல், பாப்பா இல்லை, ஹலோ அவர் ஆச்சாரி இல்லை, ரைட் முடிஞ்சு அவ்வளோ. இப்போ கொல்ல கவுல மாறுவா அவ்வளோ இல்லை, இல்லாட்டி ராங் நம்பர் அவ்வளோ. வேணுமென்று கோல் எடுத்து அவர் இருக்காரா இவர் இருக்காரா, நீங்கள் ஆருக்கு எடுத்த, நீங்கள் நம்பரை சொல்லுங்க பார்ப்போம். உனக்கு தேவையில்லை, ஆருக்கு எடுத்த உனக்கு என்ன, உனக்கு இது தேவையில்லாத கோல் தானே, நமக்கு தேவையில்லாது தானே, நம்மட ஆள் இல்லை தானே. அப்போ நீ யார், எங்கேருந்து பேசுகிறாய், நீங்கள் உங்களுக்கு ஆறு தேவை, என்ன விஷயம், எப்படி இந்த நம்பர் உனக்கு கிடைச்ச, இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு இதை கேட்க போய் தான் பிரச்சனை ஆகுது. தூக்கி ஒரே வை, ராங் நம்பர் அவ்வளோ. அந்த சொல்கிற ஸ்பீடிலேயே அவன் பயப்படுவான். ரெண்டாவது தடவை எடுக்கிறது ராங் நம்பர் பை அப்படி எங்க நாம இல்லைன்னுட்டு வச்சுட்டோம்டா, திரும்ப கோல் எடுத்து சொரி ப்ளீஸ் இது எங்கன்னு சொல்லுங்க அம்மா, தேவையில்லாத இல்லை இல்லை எங்கன்னு சொன்னா போல நீ என்ன கண்டுபிடிச்சிடுவியா. அப்போ இது தப்பு. அதான் கொல்ல கவுல மஅரூஃபா, தெளிவாக பேசணும். எனவே மாணவி மணிகளே, நாங்கள் அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். இதில் ரொம்ப பெரிய ஆபத்துக்கள் இருக்கு. எப்பயுமே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நிய ஆண் தான். அது உங்களோட வகுப்பு பொடியனாக இருந்தாலும் சரி, உங்களோட வகுப்பு ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஆம்பளை சார்கிட்ட கால் பண்ணி டவுட் கேட்கலாமா? ஏலா அவர் ஆஃபீஸ் ரூமில் இருக்கார். நீங்கள் தனியாக போய் சார்கிட்ட கழிச்சிட்டீங்களாமா? எலவுட் இல்லை. உங்களை தொடுறதுக்கு அனுமதிக்கலாமா? தலையிடிஞ்சுவாமா, எவ்வளோ தலைக்கு அடிக்கணும், தலையை பிடிக்கார் ஒரு சேரண்டா, அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு சில இடங்களும் ஒரு சில அயோக்கியத்தனமான ஆக்கள் இருக்கலாம் தானே. நெத்தியை பிடிச்சி விட்றஞ்சுவாமா ஆள் எவ்வளோ நோவுதுங்க, அது நாங்கள் பார்த்துக்கிறோம். பெய்ங்க அதுக்கு டீச்சர் இருப்பான். நமக்கு ஒரு 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 நோவு மருந்து பூசுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாள், இல்லாட்டி வகுப்பு தோழி இருப்பாள். இன்னொரு ஆம்பளை தொடலாமா? ஒரு ஆட்டோ டிரைவர் உங்களை தொடலாமா? ஒரு ஆட்டோ டிரைவரோடு நீங்கள் தனியாக கிளாஸ் போகலாமா? நீங்கள் சில நேரம் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஒரு வேன் ஒரு ஆட்டோவோ இருக்கும். முதல்ல நீங்கள் ஏறி ரெண்டாவது பிள்ளை ஏற்றும் வரைக்கும் தனியாக போகிறீங்களே, அது ஹராம். உங்களோட வீட்டை உங்களை ஏற்றிக்கிட்டு ரெண்டாவது பிள்ளை ஏற்றுறதுக்கு அந்த ஆட்டோ கொஞ்சம் தூரம் போகுதே, அந்த அவ்வளவு தூரத்திலே நீங்கள் ஆட்டோவில் அவனோட தனியாக இருக்கிறது ஹராம். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் அடுத்த வீட்டுக்கு உங்கள் அப்பாவோட வந்து நிற்கணும், இல்லாட்டி உங்களோட அம்மாவை வந்து அங்கே விடணும். ஒரே நேரத்தில் 2 பிள்ளை அவர் ஏற்றணும். அப்பான்னு உங்களுக்கு சேம். இந்த பிள்ளையை இறக்கினா கடைசி நாம அவர்கிட்ட சொல்லணும், இங்கே இறக்கி விடுங்க, நான் போவேணும். இந்த பிள்ளையோடைய இறக்கி விடுங்க, மஞ்சள் கூட்ட வருவான். தனியாக கடைசி பயணம் இருக்கு இல்லையா, அவ்வளவுக்கும் ஷைத்தான் வருவான். அது ரசூல்லா எச்சரித்தது. அது நீங்கள் ஒரு மௌலவி அங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தாடி நரைச்ச ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு மாமா ஸ்தானத்தில் வாப்பாக்கு மூத்த ஒரு டிரைவர் மாமாவாக இருந்தாலும் சரி, ஆம்புலன்னு நினச்சிக்கும். அதான் உங்களுக்கு பாதுகாப்பு. விளங்கிட்ட தங்கம். சில நேரம் உங்களோட உமாவும் பாப்பாவும் அங்குள் போமகள் என்று சொல்லலாம், இல்லை நான் நடந்து போகிறேன்னு சொல்லணும். பாப்பாட கூட்டாளி அங்கிள் தானே, பாப்பாட கூட்டாளி அங்கிள். அந்த அங்கிளோட பைக்கில் ஸ்கூலுக்கு போகலாமா? ஏலாது. அம்மா நான் நடந்து போகிறேன், இன்னைக்கு வேணாம். நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களை இப்போ ஸ்கூல்லையே என்ன இருக்குது, இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் ஸ்கூல்லையே பெண்கள் உரிமை, சிறுவர் உரிமை அமைப்புகள் இருக்குது. யூனிசெஃப், சேவ் ஆஃப் த சைல்டு, இவங்க ஸ்கூல்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் எல்லாருக்கும்
முக்கியமான சில பாடங்கள் நடத்துறாங்க. உங்களுடைய ஸ்கூலுக்கு வந்திருக்கலாம். என்ன எப்படியான பேச்சுக்களை நீங்க அனுமதிக்க கூடாது, எங்க தொடுறத்தை நீங்க அனுமதிக்க கூடாது. ஆம்பளை பிள்ளைக்கும் தான், பொம்பளை பிள்ளைக்கும் தான். பொம்பளை தொட்டாலும் தான் இந்த இடத்துல தொடுறதுக்கு அனுமதிக்க கூடாது. இப்படி உட்காரக்கூடாது, இப்படி கதைக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. விளங்கிட்டான்? அப்ப இரவு நேர கிளாஸ், இரவு நேரத்தில் கிளாஸ் வச்சுட்டு நாம லேட் ஆகலாமா? என்ன உத்தரவாதம் இருக்கு? நம்முடைய மானம் முக்கியம், நம்முடைய மார்க்கம் முக்கியம்ங்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும். உங்களோட மார்க்கம் முக்கியமா இல்லையா? மார்க்கம் முக்கியம். அது யாரா இருந்தாலும் சரி. அசரத்து தெரிய ஜுப்பா போட்டு தாடி வச்ச பெரிய அசரத் என்றாலும் ஒன்றும் இல்லை, மௌலவி தான், அசரத்து தான். அசரத்து மாறன்னா தனியா இருந்து கேட்கலாமா? மௌலவி தனியா இருந்து கேட்கலாமா? இல்ல. அப்ப குரலால் தனித்து பேசுவதும் தடை, உடலால் தனித்து பேசுவதும் தடை. அதை நீங்க தெளிவா வழங்கணும். குரலால் என்றால் என்ன? போன்ல நீங்க பேசலாமா? பாடம் போன்ல தனியா நடக்கலாமா? உங்களுக்கு நடக்கல. கருசு என்ன கடுமையா காட்டுறான்டா கவனமாயிருங்க என்ற அர்த்தம். ரொம்ப கருசு என்ன காட்டுறார், உங்களுக்கு பாடம் நடத்திய எவ்வளவு குரல் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன மருந்து எடுக்கலையா, இன்னும் அக்கறை அவருக்கு மக்கள் மேல, மருந்து எடுக்கலையா, காசு இல்லையா, உங்களுக்கு சாப்பிடலையா, நீங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்களே, நான் ஒரு டீ வண்டி தரட்டுமா? வேணாம் பாப்பா வேணாம். நீங்க கவனமா இருக்கணும். விளங்கிட்டா? அப்ப என்ன அர்த்தம்? மார்க்கம் சரியா இருக்கணும். நமக்கு மார்க்கத்தில் சரியாக உறுதியாக நாம இருக்கணும். அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த சொர்க்கத்தில் ஆசை நமக்கு எப்பவுமே இருக்கணும். அவ்வளவு இன்பமான அந்த சொர்க்கம், அவ்வளவு உன்னதமான அந்த சொர்க்கம் எனக்கும் கிடைக்கணும், எனக்கும் கிடைக்கணும் என்ற ஆசை நமக்கு இருக்கணும். அந்த சொர்க்கமும் போகணும், தொலையும் ஏழாண்டா இது நியாயமா? அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம் நமக்கு தேவைண்டா நம்ம தொழுது ஆகணும் தானே? தொழணும். தொழக்கூடிய காலங்களில் நம்ம தொழுதுதான் ஆகணும். அதுல கல்லா வைக்கலாமா? தொழுகையில் எங்கேயாலும் கல்லா இருக்குதா? கல்லா இல்லை. அந்த நேரத்துக்கு இடையில நீங்க தொழணும். உங்களுக்கு அந்த நேரத்துக்கு இடையில வீடு போய் சேர முடியலையா, ஒரு ரோட்டோரத்துலையாவது நின்று தொழணும். ஒரு வீட்டில் போய் டக்குன்னு நுழைஞ்சு கொஞ்சம் தொழணும் என்று தொழணும். தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு சேர்ல இருந்துக்கிட்டு தொழணும். பஸ்ஸிலையா தொழுங்க, ட்ரெயின்லையா தொழுங்க, ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் இருக்கிறீங்களா தொழுங்க, உது செய்ய முடியலையா டைம் என்ஜின் செய்ய தொழுங்க. விளங்கிட்ட மகள்? அப்ப எப்பவுமே நாம தொழுகையில பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது, மார்க்கத்தில் ரொம்ப கவனம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்பதான் நாம வெல்ல முடியும். அப்ப படிக்கணும். அந்த படிப்பு நல்லா வருதில்லை. ஸ்டூடெண்ட்டுகளுக்கு படிக்கிற அவசியத்தை பேசுங்கன்று என்னை ஸ்கூல்களுக்கு கூப்பிடுறாங்க, நானும் போகிறேன். ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா, படிப்பு நல்லா வாரத்துக்கு ஈமான் நல்லா, இஸ்லாம் நல்லா இருக்கணும். ஈமான் உறுதியாக இஸ்லாம் இருந்து அல்லாஹ்வுல நம்பிக்கை இருந்துட்டேன்னு சொன்னா மற்றெல்லாம் சிம்பிளா. எல்லாரும் டாக்டர் ஆகலாமா? இந்த வகுப்புல படிச்ச எல்லாரும் டாக்டர் அப்படி ஆகலாமா? அப்படி ஒரு நியதியே கிடையாது. எல்லாரும் படிக்கலாம், ஆனா எல்லாரும் டாக்டர் ஆகலாமா? ஆனா எல்லாரும் முஸ்லீம் ஆகலாம், எல்லாரும் சொர்க்கம் போகலாம், எல்லாரும் ஈமான்ல உச்சக்கட்டத்தை அடையலாம். அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கா? எழுத தெரியா படிக்க தெரியாண்டா ஈமான் இல்லாம போமா? ஈமான் இன்னும் கூடும். கண்ணு தெரியாண்டா ஈமான் இல்லாம போமா? ஈமான் கண்ணு தெரியாதவளுக்கு ஈமான் அதை விட கொஞ்சம் கூடும், மத்தாக்களை விட. நம்ம கருப்பா இருக்கிறோம், ஈமான் இருக்கும். வெள்ளையா இருக்கிறோம், ஈமான் இருக்கும். சட்டா இருக்கிறோம், ஈமான் இருக்கு. ஸ்லீமா இருக்கிறோம், ஈமான் இருக்கு. ஈமான் எல்லாருக்கும் இருக்கும். ஈமான்ல உறுதியா இருக்கணும். எப்ப பௌத்து வந்தாலும் நான் சொர்க்கம் போக தயாருங்கிற மனநிலை நமக்கு இருக்கணும். அப்ப நாங்க மாணவிகளாக இருந்து நல்ல இடத்தை அடையணுமாக இருந்தால் நல்ல மூமினாக, நல்ல மூமினாவாக, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? மாறணும்.
மாறினால் நிச்சயமாக என்ன செய்யலாம்? சாதிக்கலாம். விளங்கிட்டா? அப்ப சொர்க்கம் போறதுக்கு என்ன, இந்த உலக வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் கழியும். திண்டவளுக்கும் பிடியும், பசிச்சவளுக்கும் பிடியும், தூங்கினவளுக்கும் பிடியும், முழிச்சுக்கிட்டு இருந்தாளுக்கும் பிடியும், மாளிகையில் வாழ்ந்தாளுக்கும் பிடியும், கோட்டை குடிசையில் வாழ்ந்தாளுக்கும் பிடியும். எல்லாருக்கும் இந்த உலகம் முடியும். ஆனா எல்லாருக்கும் மறுமை கிட்டுமா? எல்லாருக்கும் மறுமையில் உயர்ந்த பதவி கிடைக்குமா? அது கிடைக்கணும் என்ற அந்த உலகத்தில் நாம மூமினாக ஈமானோடு இருக்கணும். இந்த உலகத்தில் ஆக பொறுமதி என்ன? ஈமான். இந்த உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் யாரு சொல்லுங்க அப்போ? உலக பணக்காரன்ல முதல் பணக்காரன் யார்? விளங்கல? எலன் மாஸ்க். எலன் மாஸ்க் உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன். பில்கேஜா? ரைட்டா, அதை சொல்ல போறாவே. எலன் மாஸ்க் ரொம்ப பெரிய பணக்காரன். ஓவர் நைட்ல முழு ஸ்ரீலங்காவையும் வாங்கி ஸ்ரீலங்கா கடனையும் கொடுக்குற அளவுக்கு பணக்காரன். விளங்கிட்டா? ஸ்ரீலங்கா போல ஒரு 15 நாடு வாங்குற அளவுக்கு பணக்காரன். மௌத்தானா சொர்க்கம் போவானா? அவன்கிட்ட ஈமான் இல்லை. ஈமான் இல்லை. ஆனா அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம ஒரு மூமின் மௌத்தானா சொர்க்கம் போவான். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா. அந்த கலிமாவின் சிறப்பு, அந்த கலிமாவின் சிறப்பு அது நமக்கிட்ட இருக்கு. அப்ப இந்த உலகத்துல கொட்டி கிடக்கிற தங்கத்தை விட எது சிறப்பு? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா சிறப்பு. அந்த பிள்ளை சொன்ன அழகான பதில். உலகத்தையே பெரிய பணக்காரன் ஆரென்று நான் கேட்டேன். யதார்த்தமான பணக்காரனை தான் கேட்டேன். அந்த பிள்ளை நிதர்சனமான பணக்காரன் ஆரென்று சொல்லுது. சுபகுக்கு முன்னர் 2 ரக்காத் சுன்னத் தொழுதவர். அப்போ சுபகு தொழுதா அதை விட பணக்காரன். அந்த ஹதீஸில் வருது, சுபகுக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத்து தொழுதால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்த கூலி அவருக்கு உண்டு. சுபகுக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத் தொழுதால் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்த கூலி இருக்கு. அப்போ இன்றைக்கு சுபகுக்கு முன்னால சுன்னத் தொழுதுட்டோம்டா நாம அன்றைக்கு உலகத்தில் பெரிய பணக்காரர். சுபகுக்கு சுன்னத்து தொழுதத்துக்கு அந்த நன்மண்டா சுபகு தொழுதா, மற்ற பரல்கள் தொழுதா, 5 நேரமும் தொழுதால் எவ்வளவு இருக்கு? நான் கேட்கிறேன், ஒரு நாள் சுபகுக்கு முன்னர் 2 ரக்காத் சுன்னத் தொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்ததுண்டா நம்முடைய ஆயுசில் எவ்வளவு சுபகு சந்திப்போம், அந்த சுபகுக்கு எத்தனை முன் சுன்னத் தொழுதிருப்போம். இதையெல்லாம் அல்லாஹ் மறுமையில் நமக்கு தருவான். அதையெல்லாம் நாம் அனுபவிக்கணும். அதையெல்லாம் அனுபவிக்கணும் என்றால் நம்ம பாவம் செய்யக்கூடாது, மூமினாக இருக்கணும். பெருமை அடிக்கக்கூடாது, அல்லாஹ்க்கு அடியானாக இருக்கணும். தப்பு செய்யக்கூடாது, அல்லாஹ்வை பயந்து வாழணும். இதில் ரொம்ப கவனமாக நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய நசீஹத் என்னென்றால், நீங்கள் நல்லா படிக்கணுமா இருந்தால் நல்ல மூமினா இருங்க, நல்ல ஈமான் நம்மகிட்ட இருக்கணும், தொழுகையில் பேணுதல் அறிங்க, தாய் தகப்பனை மதிங்க, ஃபோன் கலாச்சாரத்திலிருந்து விடுபடுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது உங்களுக்கு தேவையான விஷயம், கோபத்தை எப்படி இல்லாமாக்குறது. கோபத்தை எப்படி இல்லாமாக்குறது? கோபத்தை இல்லாமாக்குறது தக்வாசாலிகளுடைய ஒரு பண்பு. ஆல இம்ரானினுடைய 133 134 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது தக்வாசாலிகளுக்கு. அந்த தக்வா உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒல் காலிமீனல் கைல், கோபத்தை மென்று சாப்பிடுபவர்கள். கோபம் பெறாமல் இருக்காது, வெறும் கோபம் பெறாட்டி வெகுளி. கோபம் பெறாமல் இருக்குமா? மனுஷன்டா கோபம் பெறணும். என்ன ரசூலுல்லாஹ்க்கே கோபம் வந்துச்சே. அந்த கோபத்தை எப்படி சமாளிக்கிற? கோபத்தை மென்று சாப்பிடணும். அவன்தான் சொர்க்கவாதி. நம்ம சொர்க்கவாதியாக இருக்கணும்னா கோபத்தை அடக்க தெரியணும். நமக்கு கோபம் வந்தா என்ன செய்கிறோம்ன்றே நமக்கு தெரியாது. பென்சில் முறியும், என்ன வீட்டில் இருக்கிற கிளாஸ் உடையும், கண்ணாடி பறக்கும். என்ன கொஞ்சம் பேரை இடது கையை பார்த்தா தெரியும் எப்படி கோபக்காரி என்று.
இப்படி 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 கீறி காயங்கள் இருக்கும். விளங்கிட்டா? இப்படி இருந்தால் நம்ம கோபத்தை அடக்கல. கோபத்தை அடக்காமல் இருக்கிறது நரகவாதிக்கு அடையாளம். கோபத்தை அடக்க தெரியணும். எப்படி கோபத்தை அடக்கிற? கோபம் ஏன் வருது? நடக்கிற ஒரு விஷயத்தை நம்மளோட மனசு ஏற்றுக்கொள்ளலாட்டி கோபம் வருது. நடக்கிற ஒரு விஷயத்தை மனசு ஏற்றுக்கொள்ளாட்டி அப்போ கோபம் வருது. நீங்கள் உங்களோட புத்தகத்தை எடுத்து உங்களோட தங்கச்சி கிழிச்சு போட்டான். உங்களோட புத்தகத்தை எடுத்து உங்களோட தங்கச்சி கிழிச்சு போட்டான். ஒரு கத்துவியல் ஒன்றம்மாண்டு ஓடி வருவான். இவள் புத்தகத்தை கிழிச்சு போட்டால் மொத்தத்தையும் சேர்த்து கிழிச்சு இந்த சனியன் ஓடி அங்கால குழந்தை பிள்ளைக்கு, பச்சை குழந்தை பிள்ளை, 1 வயசு பிள்ளைக்கு அடி விடு பொடி அங்கால ஆடுவோன்னு. எனக்கு இப்ப வேணும். இப்ப எப்படி புத்தகம் வேணும்? ஸ்கூலில் போய் சார்கிட்ட சொல்லித்தானே புத்தகம் வேண்டல. கடையில் விற்குமா நம்முடைய ஸ்கூல் புத்தகம்? நின்று ஆடு அப்படி ஒன்றுமில்லை. ஒரு சால் தான் கிழிச்ச, அதை வெள்ளை ஸ்லேட்டப்பால் ஒட்டிடிக்கலாம். மொத்தமாக கிழிச்சாச்சு, தூக்கி எறிஞ்சாச்சு. ஆடுது. கிளாஸ் ஒன்று ஒட்டையும், கண்ணாடி நொறுங்கும், தலையை போட்டு பிக்குது, கீழே உளுந்து பெறல்ற. அப்போ இது என்னண்டா கோபத்தை இவர் அடக்கலை. இவர் சொர்க்கவாதியா? இல்லை. அப்போ ஏன் அந்த கோபம் வந்துச்சுண்டா நடந்த அந்த சம்பவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, அவ்வளோதான். அந்த பிள்ளை உங்களோட தங்கச்சி தவண்டுக்கு வந்து உங்களோட தம்பி ஓடி வந்து, அல்லது பெரிய உங்களோட தங்கச்சி புத்தகத்தை எடுத்து இழுத்தால் நீங்கள் இழுத்தியல் கிழிஞ்சி வைத்து. அப்போ அந்த விஷயத்தை மைண்டு அக்செப்ட் பண்ணல. அப்போ கோபம் வருது. அக்செப்ட் பண்ணால் கோபம் வருமா? சின்ன பிள்ளை என்ன செய்யுது பாருமா, அந்த பிள்ளை செஞ்ச வேலையை, பிள்ளை எப்படிமா புத்தகம் மங்கிழிஞ்சிச்சு. நோமலாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. உங்களுக்கு பாவம் ஆபத்து இல்லை, நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க. உங்களோட கையில் ரத்தம் பெறாது, உங்களோட மொழியில் ரத்தம் பெறாது, உங்களோட வீட்டடிக்கிற கண்ணாடி நொறுங்காது, உங்களோட வீட்டடிக்கிற பிங்கா நுடையாது. நீங்கள் நிதானமாக இருப்பீங்க. அப்போ நிதானம்ங்கிறது எங்கே வருது? அக்செப்ட் பண்ணுறதில்ல. இது இப்படித்தான், இவர் இப்படித்தான், அது பிள்ளை தானே, அதுக்கு என்ன செய்கிற, நானும் கவனிக்கலம்மா, பிள்ளை இழுத்துட்டு பிள்ளை எப்படிமா. அக்செப்ட் பண்ணால் கோபம் பெறுமா? இது இப்படித்தான், கோபம் பெறுமா? கோபம் பெறாது. நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்க, தலையில் காக்காய் எச்சில் போட்டுட்டு கோபம் பெறுமா? என்ன நினைப்பீங்க? பா அல்லாவே, இதுக்கு கீழே நான் வந்து நின்றுருக்கேன், எப்படி நான் அதுக்கு கீழே வந்துட்டேன். அது மெம்பர்ஸ் கட்டுமா? காக்காய் மெம்பர்ஸ் கட்டுமா? அது பாத்ரூம் போகுமா? இல்லையே. அது நின்றத வேலையை குடிக்கும். நாம் அதுக்கு கீழே நின்றது தானே போல சூயண்டு விரைஞ்சிருக்கணும், இல்லாட்டி அங்கால போய் நின்றுருக்கணும். அப்போ அது அப்படித்தான் என்று நினைச்ச உடனே நமக்கு கோபம் பெறாது, அப்படித்தானே? அப்போ ஒரு சின்ன பிள்ளை புத்தகத்தை கிழிச்ச உடனே கோபம் பெறுது. இது இப்படித்தான் ஏன் நினைக்கும்? நானும் காகத்தையே இப்படித்தான் நினைச்சேன். நமக்கு நம்மளோட தங்கச்சியே இப்படித்தான் நினைக்கப்படாதா? அது அப்படித்தான், சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு இதில் பொறுமாதி என்ன தெரியும் என்று நாம் என்ன செய்யணும்? நினைக்கணும். நினைச்சா கோபம் என்ன செய்யாது? வராது. இது இப்படித்தான் என்று எடுத்துட்டீங்கண்டா கோபம் என்ன செய்யாது? வராது. அப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவர் இப்படித்தான், இது இப்படித்தான் எடுக்கும். நம்மளோட வாப்பா இப்படித்தான் சத்தம் போடுறோம், நம்மளோட உம்மா இப்படித்தான், நம்மளோட சார் இப்படித்தான், நம்மளோட டீச்சர் இப்படித்தான், கதை முடிஞ்சு இப்படித்தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ட்ரீட்மெண்ட் என்ன கோபத்துக்கு? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற என்ன அர்த்தம்? ஷைத்தானின் தீங்களை விட்டு பாதுகாவல் தேடுது. ஷைத்தானை விட்டு ஏன் பாதுகாவல் தேடணும்? ஷைத்தான் நம்மளை இப்போ எப்படி கெடுத்த? கலா கதிரை மறக்க வச்சே. கலா கதிர் ஈமான் கொள்றதுல முக்கியமான விஷயம் தானே. அல்லாவை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமையை கொண்டு, விதியை கொண்டு, இந்த 6 ஈமான் கொண்ட தானே மூமின். அதில் கலா கதிர் வருதா இல்லையா? கலா கதிரை ஈமான் கொண்டுட்டு நடக்கிறது கலா கதிர் என்று முடிவெடுக்காம அதை எப்படி அவர் வந்து எடுப்பார் என்று நினைச்சா
நாம் ஈமான் கொள்றதுல ஒன்றை விட்டுட்டோம். அதை விட வச்சவன் ஷைத்தான். அதனால தான் கோபம் வந்தா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம், அந்த ஷைத்தானை விரட்டும். அந்த ஷைத்தானை என்ன செய்யணும்? விரட்டும். அப்போ கோபம் குறையும். அந்த கோபம் என்ன செய்யும்? குறையும். இப்படித்தான் கோபத்தை என்ன செய்யறது? குறைக்கிறது. அப்போ இந்த கோபத்தை குறைக்கிறதுல இன்னொரு ஃபங்க்ஷன் உண்டு. என்ன? மைண்டை கன்வெர்ட் பண்ற. எப்படி மைண்டை கன்வெர்ட் பண்ற? இதை விட மற்ற ஆளுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, நமக்கெல்லாம் இது ஒரு சின்ன விஷயம் என்று எடுக்கிற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த யூதர்கள் வந்து சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வோட தூதர் என்று நாங்கள் நம்பணுமெண்டா நாங்கள் பார்த்துக்க நிற்கக்குள்ளே நீங்கள் மேலே புர்ரண்டு வரணும். போய் அல்லாஹ் கிட்ட போய் குர்ஆனை புத்தக வடிவத்தில் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து இறங்குங்க, நம்புகிறோம் வேண்டாம். ஆனால் அல்லாஹ் நாடினா செய்கிறது கஷ்டமாது. மேராஜ் போன ரசூலுல்லாவை அப்படி எடுக்கலாமா இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு கவலை வந்துச்சு. நம்ம எவ்வளவோ சொல்லி வஹி வருதுன்னு சொல்லியும் இவனுகள் இப்படி கேட்கானுகள் என்று என்ன செஞ்சார்? மனசு அப்படியே வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கோபப்பட்டு அப்படியே நிற்கும்போது அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். நபியே, உம்மிடம் அவர்கள் வேதத்தை தான் கொண்டு வர சொன்னார்கள், ஆனால் மூசா நபியிடம் அதைவிட பெருசை கேட்டார்கள். அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கொண்டாந்து காட்டுங்கன்னு சொன்னான். இந்த யூதர்கள், மூசா நபியுடைய கூட்டம் தான் இந்த யூதர்கள். மூசா நபி கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நேரத்தை கொண்டு பேசுவான் இவன். அந்த காலத்தில் இருந்த யூதன் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ்வையே கொண்டாந்து காட்டு, நம்புற வேண்டாம். இப்போ உனக்கிட்ட என்ன சொல்லலாம் தெரியுமா? குர்ஆனை கொண்டாந்து காட்டு, நம்புறேங்கிறான். உங்களுக்கிட்ட சொன்னது பரவாயில்ல, குர்ஆனை தான் எடுத்துக்கிற சொன்னேன். ஆனால் மூசா நபி கிட்ட என்னையே கொண்டாந்து காட்ட சொல்லிக்கான் இவன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்கிறான் அல்லாஹ். அப்போ நமக்கு வர கோபத்தை இல்லாமக்கிறதுக்கு நமக்கு நடந்த சம்பவத்தை விட பெரிய சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது, இதெல்லாம் ஒரு கேஸா அப்படின்னு நம்ம எடுக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன அப்படி அப்படி எடுக்கிறதா நம்ம யோசிக்கணும். கை உடைஞ்சி எலும்பு வெளியால் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கக்குள்ள நகம் பேர்ந்து ரத்தம் வந்தவன் கத்தலாமா? கத்துவ வெறுமா? வராது. கொண்டிருக்கும் போது இது சிறுசத்தான் தெரியும். கோபத்தை இல்லாம ஆக்குறதுக்கு அல்லாஹ் கையாள சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அது ஊதிய மூசா அக்பர மின் ஹாதா, மூசா நபி இதை விட சோதிக்கப்பட்டாங்க, மூசா நபி இதை விட சோதிக்கப்பட்டாங்க என்று ரசூலுல்லாஹ்வை சொல்ல சொன்னாங்க. எனவே நமக்கு ஒரு கஷ்டம் பெறக்கொள்ள, கோபம் பெறக்கொள்ள, அதை விட அவ்வளவும் போதும். புத்தகத்தை கொண்டு நெருப்புக்க போடல, கிழிச்ச மட்டும்தானே, மட்டதானே கிழிச்ச ஒட்டிக்கலாம்னு நினைங்க. கோபம் என்ன செய்யும்? கொன்றலாகும். அப்போ கலா கதிரை பொருந்தி கொள்ளணும். இவர் இப்படித்தான் என்று நாம் நினைக்கணும். இதுக்கு கூலி உண்டு என்று நினைக்கணும். இது அல்லாஹ்வோட எழுத்து, அல்லாஹ் நாடினது அப்படின்னு நாங்கள் நம்பணும். நம்பினா கோபம் இல்லாம. அடுத்த ஒரு கேள்வி, நீங்கள் கேட்டிருந்த விஷயம், உம்மா என்னோட இறக்கம் இல்லை, தங்கச்சியோடான இறக்கம். உம்மா என்னோட இறக்கம் இல்லை, தாத்தாவோடான இறக்கம். பாப்பா என்னோட இறக்கம் இல்லை,